பாலின இடைவெளியை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தெற்காசியாவில் இந்தியாவில் ஒரு மோசமான புத்தி இருக்கு ஆம்பளைங்களுக்கு. அவங்க எல்லாம் வீட்டு குடித்தனம் என்று ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். அவர்கள் செய்கின்ற வேலைக்கு ஊதியம் கண்காணிக்கப்படுவதில்லை. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, சமூக மதிப்பு இருக்குன்னு அவங்களால சொல்ல தெரியல, அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க என்று ஐநா மன்றம் சொன்னது. அதை பார்த்துட்டு நம்ம முதலமைச்சர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஜெண்டர் கேப்ப, பாலின சமத்துவத்தை கொண்டு வருவதற்காக நான் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவேன் என்று சொன்னார். அந்த 1000 ரூபாய் உரிமை 2024 பாராளுமன்ற தேர்தலில் தனித்து தான் போட்டியிடுவேன். அப்பவும் 20 பெண்கள் கொடுப்பேன், 20 ஆண்கள் கொடுப்பேன். 2026 சட்டசபையிலும் தனித்து தான் போட்டியிடுவேன். அப்பவும் 117 பெண்களை நிறுத்துவேன், 117 ஆண்களை நிறுத்துவேன். அமைச்சரவை அமைக்கும் போது சரிவாதி பெண்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பேன். எங்களுடைய கோட்பாடு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தில் பெண்களுக்கு சம உரிமை. அதான் பெண்ணியம். பெண்ணியம் என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது, உரிமை சம்பந்தப்பட்டது, சுதந்திரம் சம்பந்தப்பட்டது. சும்மா பேசிட்டு இருந்த பயன் இல்ல. அதை பிரபாகரன் பிள்ளைகள் தான் செயலாக்கம் செய்வோம். காரணம் சொல்லுக்கு முன் செயல் என்று கற்பித்த தந்தவன் எங்கள் தலைவர்.